ஒரு சத்தத்தை குறைஞ்ச உடனே இன்னொன்று சத்தம் வந்துடுது. மகரிஷி தியான பயிற்சி கற்றுக் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அண்டர்ஸ்டாண்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா? இங்கிலீஷில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதா அப்படிங்கிறது கேட்போம் இல்லையா? ஸோ இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத வந்து கேட்போம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்கணும்னு நினச்சோன்னா கீழே நிற்கணும். அண்டர் ஸ்டாண்ட், ஸ்டாண்ட் அண்டர், கீழே போய் நின்னோன்னு சொன்னோன்னா அப்போ தான் அந்த விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்ம என்னென்னா மேலே போய் நின்றுறோம், மேலே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம மன அலைச்சூழல். நம்ம தியான பயிற்சி நம்ம கற்றுக்குறோம், தியானம் செய்கிறோம். அப்போ தியானத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னோன்னா மன அலைச்சூழல், நம்மளை அந்த ஃப்ரீக்குவன்சி சொல்கிறோம் இல்லையா, மனசு வந்து அந்த அந்த அலைஞ்சிட்டு இருக்கிற மனசுடையது கம்மியாகி வருது. ஸோ கம்மியாகி வரும்பொழுது பார்த்தோன்னா எல்லா விஷயமும் இப்போ தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும், எல்லா விஷயமும் புரிகிற மாதிரி இருக்கும், எல்லா விஷயமும் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன உதாரணம் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா, இப்போ இந்த உதாரணமே எடுத்துக்குவோம். இப்போ சத்தம் அதுலேருந்து வந்துட்டு இருந்தது, அந்த சத்தத்தை நிறுத்தணும். இதை நிறுத்துப்பான்னு சொன்னோன்னே இப்போ என்ன ஆச்சு? ஸோ மனசில் இப்படி தான் நிறைய கூவிக்கிட்டே இருக்குது. நம்ம லாங்குவேஜில் பேசணுன்னா இல்லையா, அது பாட்டு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது, நிறைய விஷயத்த சொல்லிகிட்டே இருக்குது. அதில் ஒரே ஒரு விஷயத்தை ஆஃப் பண்ணாலே போதும், மாறி இருக்கும். இப்போ இதுதான், இந்த ஒரு ஃபேனை தான் ஆஃப் பண்ணும், எல்லாத்தையும் ஆஃப் பண்ண முடியாது, நம்மளால் உட்காரவே முடியாது. இதில் மேஜராக எது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறது முடிஞ்சிருது. ஒரு ஃபோன் கால் வருது, இப்போ ஃபோன் கால் வர்றது பேசின்னு இருக்கேன், முக்கியமான கால், நீங்களும் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன செய்வோம், நம்ம பேசுகிற இடத்துக்கு முக்கியமாக பேசிகிட்டு இருக்கோன்னு சொன்னால் கொஞ்சம் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னோன்னே இப்போ என்ன ஆகும், அவர் பேசுறது தெளிவாக கேட்கும், நம்ம பேசுறது அவருக்கு தெளிவாக கேட்கும். அப்போ எங்கே அந்த டெக்னிக், தந்திரம் எங்கே இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்த நிறுத்துறது. அது ஏதோ ஒரு விஷயங்கிறது என்னங்கிறது சொல்கிறாருன்னா, மனசில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு பாரம், அந்த வெயிட்டு எதோன்ட்டெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அனாவசியமாக வச்சுட்டு இருக்கிற விஷயங்களை அதை மட்டும் ஒன்று குறைச்சாலே போதும். நிறையான்ட்டு நம்ம ஆசைப்படவே வேண்டாம். எல்லாமே மகரிஷி சொன்ன அந்த 6 குணங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, 6ஆ 7ஆ? 6 தானா? கரெக்டா? சரி, நான் 6 சுவைன்னு நினச்சிட்டேன். சரி, 6 குணங்கள்ல அதில் ஏதாவது ஒன்றே நம்ம வந்து முயற்சி செஞ்சு அதுக்கு ஒர்க் செய்து அப்படி தான் செய்ய சொல்கிறாரு. எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம செஞ்சிட்டோம்னாலும் முடியாது. ஒரு ஒரு குணமாக நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளார நீங்கள் வேலை செய்யறதுக்கே நாள் ஆகும். ஏன்னா நமக்கு வாய்ப்பு, நம்ம ஒன்று செஞ்சு முயற்சி செஞ்சு நம்ம போயின்னு இருப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வேற மாதிரி ஒரு புதுசாக ஒரு பூதங்கள்லாம் வரும். நிறைய பூதம் ஏற்கனவே பக்கத்தில் உட்காந்துருக்கும், புது பூதம் வேற வந்து அங்கேருந்து உருவாகி வரும். அப்போ உருவாகும் போது அதுலேயே ஓட வேண்டியிருக்கும். அப்போ அதனால குறைச்சிக்கோங்க. நம்ம நல்லவனாக மாறுறதுக்கு கூட லிமிட் பண்ணிக்கணும். ஒரேடியாக நல்லவங்களாக மாறிட்டு மாறாமலே இருந்துட்டு இருக்கோம்ல. ஸோ ஒரு ஒரு பழக்கமாக தான் எடுத்துக்க சொன்னார். அதுக்காக தான் பயிற்சிகளை ஒன்று ஒன்றா கொடுக்க சொன்னார். ஸோ ஒன்று எடுத்துட்டு நம்ம அதை வந்து மாற்றி பார்க்கும் பொழுதே நமக்குள்ளாக எவ்வளோ ஒரு மாற்றம் வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த தன்னம்பிக்கை வந்து நமக்குள்ளார வந்துடும். நம்மளாலேயும் முடியும் போல இருக்கே. இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ இந்த ஒரு ஃபேன் நின்றுடுது. இப்போ இந்த அந்த ஆண்டு ஒரு அந்த அந்த ஒரு இது வந்தது பார்த்தீங்களா, அதுதான் வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த உணர்வுகள் நமக்குள்ளார வந்து என்னாலையும் சாதிக்க முடியும், ஈஸி தான் இது. நம்ம பெருசாக பார்க்குறோம். நல்லவங்களா மாறுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? நினச்சா மாறிடலாம் ஒரே நாள். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அது வேதாத்திரி மகரிஷி நினச்சா மாறிக்குவார். ஒரே நாளில் அவர் டிசைட் பண்ணார்னா மாற முடியறது. நமக்கு அந்த மாதிரி இல்லை. அப்போ சின்ன சின்னதாகவே பார்க்கலாம். அப்போ சின்னதாக பார்த்தா இப்போ அது வந்து ஒரு பெருசாக பயமுறுத்தாது. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம மாறணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது மாற முடியாமல் கஷ்டப்படுவோம். அப்போ எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நிறைய பேர் நம்ம அதை சொல்லியிருக்கோம், இந்த பாருங்க இந்த இதெல்லாம் எனக்கு சரி வராது, இந்த பயிற்சியெல்லாம் எனக்கு சரி வராது. ஆனால் பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் சரி வராதுன்ட்டு செய்யாமலே விட்டுடுவோம். ஸோ செய்யாமல் விடுறதை விட ஏதாவது ஒரு உடற்பயிற்சி எடுத்தால் கூட, எந்த உடற்பயிற்சி, உடல் தளர்த்தல் முடியாதா சொல்லுங்கள்? ரொம்ப கஷ்டமான பயிற்சியில் உடல் தளர்த்தல் இல்லையா? உக்காந்துக்கிட்டும் செய்யலாம், நின்றுக்கிட்டும் செய்யலாம், எங்கேயாவது போயின்னு இருக்கும்போது கூட செய்யலாம். படுத்துட்டு தான் செய்யணுங்கிறது கூட இல்லை, படுத்துட்டு செஞ்சால் இன்னும் நல்லது. இப்போ அது ஒன்று செய்தான்னா கூட வந்து நமக்கு நிறைய விதங்களில் வந்து நமக்கு வந்து உதவியாக இருக்கும். இது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி பேசின ஒன்று.
எதை பற்றி பார்க்கலான்னு பேசணும்? நம்ம புதுசாக பிறக்க வைக்கிறத எதை பிறக்க வைக்கலான்னு பார்த்தோம். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை. இப்போ அப்படியே வருவோம் அதுக்கே. அந்த உடல் உறுப்புகள்னு பார்த்தோம்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க மகரிஷி? உடல் தளர்த்தல். உடல் தளர்த்தல் எப்படி கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கவனிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு தோணுது. எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்துருமோன்ட்டு பயமாக இருக்குது. இப்படி தானே நிறையா இருக்கும், வந்துருமோங்கிறது இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா என்ன செய்யலாம்? அப்போ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் உறுப்புகளுக்கு மட்டுமே நாம் ஏன் ஒரு உடல் தளத்தை செய்யக்கூடாது? அதை புதுசாக ஏன் உருவாக்கக்கூடாது? முடியும் இல்லையா? ஒரு 5-10 நிமிஷம் முழுசாக அதுக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்க முடியும். மற்றவங்கிட்ட நம்ம ஹீலிங்குங்கிறது போகிறோம், பாசஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ஹீலிங் செய்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். மருந்துங்கிறது ஒரு பெஸ்ட் ஹீலிங். மகரிஷி கொடுத்துருக்கிற இது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல். அந்த ஆற்றலை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய ஹீலிங் நடக்கும். அது இன்னும் எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ வெளியில் போயிட்டு எடுக்கிறதுனா ஒரு அளவு இருக்கும், அந்த அளவோடு தான் வாங்கிட்டு வர முடியும். எவ்வளோ நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வரலாம் இல்லையா? நிறைய காசு இருந்தால் நிறைய டாக்டர் பார்த்துட்டு இல்லை யாராவது ஒரு ஹீலரை பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம். ஆனால் இங்கே நமக்குள்ளார இருக்கிறது நமக்கு தானே சொந்தம். நாம் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாமே. செலவு செய்ய தெரியும் நமக்கு, எங்கே செலவு செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. நம்ம வெளியில் செலவு செய்துட்ருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பொருளை பார்க்கும்போது அதை பார்க்குற ஒரு காரணத்தினால ஒரு செலவு ஆகிட்டு இருக்கு. இப்போ எந்த பொருளை நான் பார்க்குறேன், எந்த ஒரு காட்சி எனக்குள்ளார போய் என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். இப்போ போய் வருது இல்லையா? போய் வரும்போது ஏதோ ஒன்று காப்பி பண்ணிட்டு தானே வருது. அது நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், பார்க்கும்போது அது போய் அங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வருது. எடுத்துகிட்டு வரும்பொழுது அப்போ எதை எடுத்துகிட்டு வருது? நம்ம பார்த்த காட்சியோ பொருளையோ ஏதோ ஒன்று அது வரும்பொழுது இப்போ நானாக மாறுறேன்னா இல்லையா? அது அந்த பொருள் இப்போ என்னாச்சு, எனக்குள்ள அவர் வந்துடுது, அதுவாக மாறிட்டேன் நான். இப்போ இதுக்காக தான் அந்த குரங்குலாம் சொல்லியிருந்தாங்க, நீ எதை பார்க்குறியோ அதுவாக நீ மாறிட்டே இருப்ப. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நான் புதுசாக நான் மாறணும், நல்லா இருக்கணும், நான் நல்லா மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த பார்வைகளுக்குள்ளாக இருக்கிற விஷயங்களையும் நம்ம மாற்றணும். நிறைய பேர் இருக்கோம், இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், ஒவ்வொருத்தவங்க பார்த்தாலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு அவங்க எதிர்க்க உட்காந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு டியூட்டி இருக்கு. பார்க்கலாம். எது பார்க்குது? கண்ணு பார்க்குது. எது உள்ள கொண்டு போகுது? என்னுடைய மனசு, என்னுடைய எண்ணம். நான் பார்த்ததை அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குல்ல, இவங்க இதை போட்டுட்டு இருக்காங்களே, இவங்களுக்குள்ளார இது இருக்குதுல்லன்ட்டு நான் ஆராய்ச்சிக்குள்ளார போகிறேன். போகிற பிறகுதான் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம். உள்ளே போவாங்களா? அவங்க உள்ளே போக மாட்டாங்க. அப்போ எனக்கு எது வேணுமோ அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன்னா அதுவாகவே மட்டும் மாறின்னு இருப்பேன். அதுக்காக நான் எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு கண்ணை மூடிட்டு இப்படியே உட்காந்துருந்தா இவர் என்ன பேசுகிறாரா, தூங்குறாரா, என்ன பண்ணுறாரு தெரியலன்ட்டு ஒரு டவுட் வந்துடுமா இல்லையா? ஸோ கடமைகளுக்கு இருந்து அதுக்காக தப்பிச்சு போக வேண்டியதில்லை. நீங்கள் இருந்து பாருங்க, அதை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணு பார்க்கட்டும், பக்கத்தில் இருக்கவங்க சண்டை போடட்டும், காது கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் அது என்ன திட்டலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துருந்தேன்னா இப்போ எப்படி இருக்கும்? அதுவே கோபம் வரும். அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இல்லை நான் பேசிகிட்டே இருக்கேன், இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கீங்க, பெரிய சண்டையாயிடும். நான் காரணம் இல்லை அதுக்கு. செய்து பாருங்களேன். பதில் எங்கே கொடுக்கணுமோ அதை மட்டும் நம்ம கொடுக்குறோம். அங்கே இல்லாமல் ஓடி போகலை. காது கேட்டுட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம், கரெக்டு தான், சரி. இப்போ எப்படி பாருங்க, குட்டி குட்டி பதில். குட்டி குட்டி பதிலில் இப்போ என்ன ஆகும்? ரெஸ்பான்ஸ் இருக்குது. உள்ளே நீங்கள் மேட்டரில் உள்ளே போயிட்டுருக்கீங்க, சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஆனால் இல்லை, எங்கே இல்லை? உள்ளே கொண்டு போகலை. அவர் ஏதோ நல்லா திட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், ஓகே. இப்போ நான் அதை இந்த ஓகேன்ட்டு இல்லாமல் என்ன வார்த்தை பேசுகிறாங்க பாரு, என்ன சொல்கிறாங்க பாரு. யார் இப்போ? அவர் அங்கே இல்லை, அவர் எங்கே இருக்கார் இப்போ? அவங்க என்கிட்ட இருக்காங்க. இப்போ
அப்ப நான் என்ன செய்வேன் இப்ப? அதே மாதிரி நானும் வருவேன். அவங்க தான் காரணம். நான் இல்லன்னு சொல்லல. எதிர்க்க இருந்தவங்க தான் காரணம். அவங்க தான் தூண்டி விட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். எப்போதும் நம்ம அப்படித்தானே. அவங்க தான் காரணம். நான் ஒண்ணுமே பேசாம தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். கரெக்ட் தான். அவங்க தான் காரணம். எல்லாமே அவங்க தான், மத்தவங்க தான். நான் என்னவா மாறணுங்கிறது நான் தானே முடிவு பண்ணணும். அது என்கிட்ட தானே, அந்த ஃபுல் ரைட்ஸ் என்கிட்ட தானே இருக்கு. நான் சினிமா படத்துக்கு போறேன். சினிமா படத்துல பார்க்குறேன். அந்த சினிமா படத்துல பார்த்தது வேணுமா வேண்டாமான்ட்டு முடிவு பண்றது யாரு? நான் தானே. சினிமா படம் முடிஞ்ச பிறகும் நான் என்ன செய்றேன்? நான் ஒரு அதோட மெகா சீரியலை நான் உருவாக்கிட்டு நான் பார்த்துக்கிட்டு உருவாகிட்டு இருக்கேன். அப்ப நான் எடுக்கிறேன். எதையும் அதுக்காக போய் சினிமாவை பார்க்க வேண்டாம்னு கூட சொல்லல. டிவி சீரியல் டெய்லி ஓடிட்டு தான் இருக்கு வீட்டில். ஏன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லைன்னு அவங்க பார்க்குறாங்க. அங்கே போய் சொன்னால் அது ஒரு தகராறாயிடும். சரி பரவாயில்ல பார்க்கட்டும். சரி நான் எனக்கு இன்னொரு ரூம் இருக்கு, நான் ரூம்ல போய் உக்காந்துக்கிறேன். எனக்கு பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு காது கேட்க முடியும். என்ன பண்ண முடியும்? வால்யூமை குறைக்க சொன்னால் அது தகராறாயிடும். பார்க்காதுன்னு சொன்னாலும் தகராறு, வால்யூமை குறைக்க சொன்னாலும் தகராறு. இல்லையா? எப்படியா இருந்தாலும் அல்டிமேட்லி தகராறு இஸ் தகராறு. அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அப்போ என்னுடைய புலன்களுக்கு எல்லாமே நான் பயிற்சியை கொடுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு துறவு நிலை. எங்கே நான் பொருள் அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ பொருளை விட்டுட்டு எனக்குள்ளார நம்ம வரோம். எனக்குள்ளாகவே என்னுடைய புலன்களை நான் பிரித்து வைக்கிறேன். புலன்களை கழட்டி வச்சிட முடியாது. நீங்கள் போட்டிருக்கிற ஜஸ்ட்டு இது மாதிரி கம்மல் மாதிரின்ட்டு ஓகே கழட்டி வச்சுட்டேன், வலையில் கழட்டி வச்சிடலாம், செயினை கழட்டி வச்சிடலாம். இல்லை, கழட்ட முடியாது. நம்ம என்ன கர்ணனா வெட்டி கொடுக்கறதுக்கு? இல்லையா? கழட்ட முடியாது. இதெல்லாம் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்த கழட்டி வைக்க முடியும். முடியும் இல்லையா? சில நேரத்தில் நம்ம செஞ்சுருக்கோமே, பல நேரங்களில் செஞ்சுருக்கோம். நமக்கு எங்கேயாவது ஒன்று ஹேண்டில் பண்ண முடியலன்னா பேசாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். ஒன்றுமே செய்யாது. என்ன சொல்லுவாங்க, என்னமோ குடிச்சப்பா பூனையை சொல்லுவாங்களா? அப்படியே பேசாமல் ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்போம். கரெக்டா? என்னென்னமோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கழட்டி வச்சுட்டு தானே உட்காந்துருக்கோம். அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்குள்ளார தெரியாத மாதிரி அப்படியே ரியாக்ஷன் இல்லாமல் அப்படியே பேசாமல் இருப்போம். தப்பிச்சுக்கிற வழி தானே. அப்போ டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. எல்லாம் எப்படி நம்ம யோசிச்சு பார்க்குறோம். இதெல்லாம் கற்றுக் கொடுத்து இல்லை, நான் இதை செய்துட்டு தான் இருக்கேன், எனக்கு தேவை எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நான் செய்துட்ருக்கேன், நான் தப்பிச்சுக்கிறதுக்காக. ஸோ டெக்னிக் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சது என்கிட்ட தானே இருக்குது. அப்போ என்கிட்ட இருக்கிற டெக்னிக்கை நான் என்ன செய்கிறேன்? அதை அப்ளை பண்ண கொண்டு வரேன். அப்போ அப்ளை செஞ்சு சுச்சுவேஷனை மாறும். அப்போ எங்கே என்ன மாதிரி இருந்தாலும் காது கேட்டுக்கிட்டே இருந்தாலும் காது கேட்டு அதுக்கு பதிலும் கொடுக்கணும். ஆனால் அமைதி நிலையில் நம்ம பதிலை கொடுக்கணும். அப்போ என்னுடைய மனசுக்குள்ளாக உள்ளே கொண்டு போகாமல் அதை வச்சிட்டேன்னு சொன்னோன்னா மனசு அமைதியாகவே உட்காந்துட்ருக்கும். அப்போ அமைதியாக நான் ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்கிறேன். செய்து பாருங்கள், கஷ்டமாக தான் இருக்கும். இது புலன்களுக்கு. காதுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். கண்ணு, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது இந்த படம் பார்க்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க தான். நானும் அனுபவப்பட்டிருக்கேன். சின்ன வயசுலேயே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாகணும். ஃப்ரெண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறது முடியாது. அப்படியும் விட மாட்டாங்க. கரெக்டா? ஃப்ரெண்ட்ஸ்னால் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி போய் தான் ஆகணும். இந்த வயசில் இப்படியெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எல்லா இதுலையும் இருந்து தான் ஆகணும், தப்பிக்கிறதுக்கே இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? கண்ணு பார்க்குது, கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, அவ்வளோதான். கண்ணு பார்த்து யோசிக்குது இல்லையா? அடுத்தது யோசிக்கும் போது தானே உள்ளே போகுது. இல்லை, கண்ணு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்போ எல்லாரும் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கோம். சில பேரை பார்க்கணுன்னு தோணுது, அப்போ கனெக்ட் பண்ணுறோம், அப்போ உள்ளே எடுக்கிறோம், அதிகமாக அவங்களோட இது போகுது. அப்படி இல்லாட்டி கண்ணு மாறிட்டே போகுது இல்லையா? அப்போ கண்ணை அந்த மாற்றி விடுறதுங்க அந்த மனசு முடிவு எடுத்துட்டு கண்ணை இங்கே வேண்டாம் நீ பார்க்காத போ அப்படின்னா, அப்போ கண் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரை பார்த்துட்டே இருக்கலாம். பார்த்துட்டே இருந்தாலும் அவங்கள பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தோணும். நான் அவங்க பின்னாடி இருக்கிறவங்களோட பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? இல்லாட்டி அவங்கள பார்க்குற மாதிரி பார்த்துட்டு எதையோ ஒன்று நினச்சிட்டே இருக்கலாம். மகான்கள்லாம் எடுத்து பாருங்களேன், எப்படி இருப்பாங்க? கண் அசைவு இல்லாமல் பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளே தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்.
அவங்க நம்மளையோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க நமக்குள்ளார போய் தாண்டி போய் எதையோ ஒன்று பேசாம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல பாருங்க, நமக்கு பார்த்த உடனே நம்ம எப்படி நம்ம பார்க்கறதுக்கும் மகான்கள் வந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. நம்ம பார்த்த உடனே கணக்கு போட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? கணக்கு போட ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குது? பிடிச்சது பிடிக்காதுன்ட்டு வருது, விருப்பு வெறுப்புன்ட்டு வருது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய கண்ணு அசைவு மாறும், அவங்ககிட்ட பேசுகிற ஸ்டைல் மாறும் இல்லையா? இப்போ எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளார வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்களா? இப்போ ஸ்டாக்கு ஏறி போச்சா? அதிகமாக கூட்டிடுறோம். அப்போ கண்ணு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், காது கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும், அந்த கருவிக்கு வேண்டிய வேலையை மட்டும் செய்ய வச்சுட்டு, எனக்கு வேணும் வேண்டாங்கிறது வந்து அங்கே ஒரு ஃபில்டர் இருக்கு இல்லையா? அந்த ஃபில்டர் ஸ்ட்ராங்காக நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன்னா, அந்த இடத்துலயே நான் துறவியாக வாழலாம். அப்போ எந்த இடத்துலையும் நானாகவே இருந்துக்கிட்டு நானாகவே மாறிக்கிட்டே இருப்பேன். அப்போ பிறப்புங்கிறது நானாக தான் பிறக்கணும். அம்மா அப்பா மாதிரி பிறந்துட்டேன், அது தவிர்க்க முடியாது, அது வந்துடுது. அந்த ஜீன்ல இருந்து வந்த அவங்க கிட்ட இருந்த பழக்கங்கள் எல்லாமும் வந்துடுது. அதனால நான் சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா இப்படி தான் பண்ணாங்க, எங்கள் தாத்தா இப்படி தான் பண்ணுவாராம், அதனால தான் நான் இது சாப்பிட்றேன், அதனால தான் இந்த மாதிரி நான் இருக்கேன் சொல்லிகிட்டே போயிடலாமா? இல்லை மாற்றிக்கிறோம்ல நம்ம. இல்லை இந்த பழக்கம் வேண்டாமே, இது வேண்டாமேன்னு யோசிச்சு பார்க்குறோம் இல்லையா? அப்போ மாற முடியுது இல்லையா? அப்போ என்னுடைய ஜீனை மாற்றுறோம் இல்லையா? வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ இந்த வாய்ப்புகளை நம்ம என்னன்னா ஜீனே மாற்ற முடியும், நம்மளுடைய கருமையத்தை நாம டிசைன் செய்ய முடியும்ங்கிறார். எந்த ஒரு இதையும் நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப சட்டிலான விஷயம், உள்ளுக்குள்ளாக போய் செய்ய வேண்டும், உள்ளுக்குள்ளாலாம் போய் செய்யல, உள்ளுக்குள்ளாக விடாம இருந்தா சரி. நம்ம என்ன நிறைய பேரை உள்ள விட்டுறோம், வரவங்க போறவங்கெல்லாம் வந்துட்டு உள்ள போயிட்டு வாடகை வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வாடகை வீடு மாதிரி இருக்கக்கூடாது. வர்றது போறதெல்லாம் உள்ள வந்துட்டு போயிட்டே இருக்குதுன்னா என்ன பண்றதுக்கு? ஸோ இது என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டுக்குள்ளார நான் தான் இருக்கணும், நான் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அப்போ என்னுடைய வீடு நான் எப்படி வச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த ஆன்மா வீடுனா எது? இந்த ஆன்மா சுத்தமான ஆன்மாவாக இருக்கணும். அப்போ சுத்தமான ஆன்மாவாக இருக்கணும், நிறைய இதை உள்ள விட வேண்டாம். உள்ளதான் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க உள்ள இருக்கிறவங்களே அட்லீஸ்ட் அதையே வச்சுட்டு பேசிட்டு இருக்கலாமே இல்லையா? நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஏன் மற்றவங்களை வந்து உள்ள விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கணும்? 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே எனக்கு அதுவே வந்து மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, எந்த அளவுக்கு உறவுகள் கூட கூட என்ன கெட்டு போகும்? பொருள் நிறைய சேர சேர, பொருள் சேர சேர என்னன்னா வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், உடம்பு கெட்டு போயிட்டு சேர்த்து வச்சிருவோம். அது தொடச்சி வைக்கணும்னு சொல்கிறேன், அடைய இதை தொடச்சி வைக்கிறதுக்கு பெரிய இதுவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல வாங்கும்போது அழகாக இருந்திருக்கும், கொஞ்சம் நாளானவுடனே பழகிட்ட உடனே புதுசை தேடும். நம்ம மனசு அப்படி தான் புதுசு புதுசாக தான் தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ புதுசு புதுசாக தேடுறது தான் பிடிக்குதுன்னு சொல்லும்போது புதுசு புதுசாக நம்ம உருவாக்கிட்டே இருக்கலாமே. நம்மள வேற எதையோ போய் எக்ஸ்டர்னலாக நம்ம புதுசாக வந்து உருவாக்குறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு நம்மளை நாமளே புதுசாக ஒவ்வொரு உறுப்புகளையும் நாம் புதுசாக உருவாக்க ஆரம்பித்தோன்னு சொன்னோன்னா எப்போதுமே நம்ம புத்தம் புதுசு. ஒரு சின்ன காதுலேருந்து காதுக்கு ஒரு புதுசாக ஒன்று மாட்டினோன்னா அழகாக இருக்கேன், காதையே மாட்டினேன்னா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க. காதுக்கு நீ அழகை பார்க்கறத விட உனக்கு காதையே அழகாக பார்க்கலாமப்பாங்கிறாங்க. இதுதான் மகான்கள். மகான்கள் சொல்றதுல ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன், விட்டுட்டேன் இல்லையா? அப்படியே மாறி போயிடுது, இருந்தாலும் ட்ராக் வந்துடும். கண்களை பற்றி பேசணும். மகானுடைய கண்கள், அந்த மனசு வந்து இன்னொரு பிளாட்ஃபார்மில் இருக்கும். அது இருக்கிறதுனால அந்த கண்ணில் அசைவே இருக்காது. அவங்களுடைய கண் விழிகளை பார்த்தோன்னா அசைவே இருக்காது. என்னன்னா மனசு என்ன ஆகுதோ நம்மளுடைய உறுப்புகளில் ஒவ்வொரு இடத்துலையும் அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ள என்ன நினைக்கிறோங்கிறது கண்ணு காமிச்சிக்கிட்டே இருக்கும். வார்த்தையால் பேசுறதுங்கிறது இல்லை, கண்களை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவாங்க, உண்டு இல்லையா அது? ஸோ அப்போ அதுவும் இதுவும் பேசிக்குதா இல்லையா? ஒன்று அப்போ உறுப்புகள் பேசிக்குது. இது வெளியிலேருந்து வர்றது அப்படிங்கிறது உள்ளுங்கிறது ரெண்டுமே நடக்கும் பொழுது தனித்தனியாக பிரித்து வச்சுடுவோம். நீ தனியாக இருந்துக்கோ, தனி கொடுத்துடணும் சொல்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் தெரியுது, எப்படி தனியாக பிரிக்கிறதுங்கிறது வீட்டிலலாம் அழகாக செஞ்சிடுறோம். நம்ம வீட்டுக்குள்ளார அதை செய்யலாமே. நம்ம வீடு எது? நம்மளுடைய உடல். அந்த உடலுக்குள்ளார இருக்கிறது, உடலை கவனிக்கிறது தாண்டி இன்னும் போகணும் அடுத்தது லெவல்.
ஆன்மா லெவலில் போயிட்டு ஒர்க் பண்ணணும். ஆன்மா லெவலில் துறக்கிறது. அப்போ ஆன்மாவே நம்ம புதுப்பிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுடைய பிறப்பு எப்படி இருக்கும்? அதுதான் மகரிஷி சொன்ன ஆன்ம தூய்மை பயிற்சி.